வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக்ஸோ கிட்டி அப்படிங்கிற ஒரு அமெரிக்கன் டெலிவிஷன் சீரீஸோட சீசன் 1 எபிசோட் 1ஓட எக்ஸ்ப்ளனேஷன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம ஹீரோயினான எக்ஸோ கிட்டி, அதாவது கேத்ரின் சாங்காவி, ஒரு ஸ்விம்மிங் பூலில் உட்காந்துருக்கா. அப்போ அவளோட பாய் ஃப்ரெண்டான தே அவளுக்கு கால் பண்ணுறான். ரொம்ப ஹாப்பியாக 2 பேரும் பேசிகிட்ருக்காங்க. அவன் எங்கேருந்து பேசுகிறான் அப்படின்னா, கொரியாலேருந்து. அவள் அக்கா, அவள் அப்பா எல்லோரும் சேர்ந்து ஒரு ட்ராவல் பண்ணுற டைமில் அவள் தேவை மீட் பண்ணுறா. அப்போது இருந்து ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. பேக்கிட்ட பேசும்போதே அவளுக்கு ஒரு கால் வருது. அது எங்கே இருந்துன்னா, கிஸ்ங்கிற ஒரு இன்ஸ்டிடியூட்லேருந்து. கிஸ் அப்படிங்கிறது கொரியன் இண்டிபெண்டன்ஸ் ஸ்கூல் ஆஃப் சியோல் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டிடியூட். அங்கேருந்து அவளுக்கு ஒரு கால் வருது. அது என்ன கால் அப்படின்னா, அவளுக்கு ஸ்காலர்ஷிப்பில் அங்கே பிளேஸ்மெண்ட் கிடச்சிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அவங்க சொல்கிறாங்க. இதை அவங்க அப்பா கிட்ட வீட்டில் போய் எப்படி பர்மிஷன் கேட்குறதுன்னு யோசித்து ஒரு ப்ரெசன்டேஷன் மாதிரி ரெடி பண்ணி அவங்க அப்பா கிட்ட டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறா. அவளோட அம்மாவோட நேட்டிவ் என்னென்னா கொரியா. ஸோ நானும் அங்கே போய் இருக்கணும்னு நினைக்கிறேன், அம்மா படித்த அதே ஸ்கூல்லையே படிக்கணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை. அது மட்டும் இல்லாமல் தேவும் அங்கே தான் இருக்கான், ஸோ அதனால் எனக்கு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவுக்கு புரிய வைக்கிறா. அவளோட ஸ்டெப் மதரும் அவளுக்கு ஓகே சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவள் கொரியாவுக்கு போகிறா. அங்கே அவளோட பாஸ்போர்ட் என்ட்ரி எல்லாம் போட்டு முடிச்சுட்டு வெளியில் வரா. அவள் அங்கே மின்ஹோவை மீட் அவளை தாண்டி போகிறான். அப்போ தான் அவள் நோட் பண்ணுறா, அவள் கிஸ்க்கு போகிறதா. அவனோட யூனிஃபார்மில் கிஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கு. அப்போ நீங்கள் கிஸ்க்கு போகிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது நோ இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஆட்டிடியூட் காட்டிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் அவள் சிஸ்டர்ஸ்க்கு அவள் டெக்ஸ்ட் பண்ணுறா, தேக்கு நான் வரது தெரியாது, அவனுக்கு பிடிக்க போய் தான் நான் வந்து ஷாக் ட்ரீட்மெண்ட் மாதிரி கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு இறந்து போகிறா. அப்போ நமக்கு இன்னொரு ஹீரோயினான யூரியை நமக்கு காட்டுறாங்க. அவள் யாருன்னா, நம்ம கிட்டி படிக்க போகிறா இல்லையா கிஸ், அங்கே இருக்க பிரின்ஸ்பால் ஜீனா லிமோட ஒரே பொண்ணு தான் இந்த யூரி. சொல்கிறா, உன் பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டோன்னா லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணுறா நம்மளோட யூரி. நான் ஒரு பெரிய மேட்ச் மேக்கர் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டி சொல்கிறா. அதை கேட்டு யூரி என்னது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி சலிச்சிக்கிறா. அதுக்கப்புறம் 2 பேரும் அவங்கள பற்றி பேசிக்கிட்டே வராங்க. அதுக்குள்ளே கிஸ்ஸும் வந்துடுது. கார் கிஸ்க்கு வந்த அப்புறம் கிட்டி டிரைவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி போயிடுறா. அதுக்குள்ளே யூரி அவளோட பாய் ஃப்ரெண்டுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறா, உன்னை நான் சீக்கிரமாகவே பார்க்குறேன், நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவான சீக்கிரம் கட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் சொல்கிறாங்க. அதுக்கு அவன், என்னோடய சுச்சுவேஷன் உங்களுக்கு தெரியும்ல, நான் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணுறேன், வேறு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு ஒரு 2 வீக்ஸ்க்குள்ளே நீ கட்டுறதுக்கு பாரு, முடிஞ்சால் இன்றைக்கி நைட்டே கட்ட முடிஞ்சால் ஃபீஸை கட்டிடு, அதுதான் நல்லது அப்படின்னு சொல்லி அவங்க டீச்சர் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கிட்டியை காட்டுறாங்க. அவள் தேக்கு டெக்ஸ்ட் பண்ணுறா, நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன், நம்ம இன்றைக்கி வெல்கம் பார்ட்டியில் அது உனக்கு நான் சொல்வேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அந்த மெசேஜை தே ரிசீவ் பண்ணுறான். அதை பார்த்து ரீட் பண்ணிவிட்டு ரொம்பவே ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணுறான். யூரிக்கு அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க. அவங்க காலை அவள் கட் பண்ணி விட்டுறா. அவள் பாய் ஃப்ரெண்ட் மெசேஜ் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜஸ் எடுத்து பார்க்குறா. கிட்டி ஸ்கூலுக்கு உள்ளே போகிறா. அங்கே போய் அவளோட ரூம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறா. அப்போது அங்கே இருக்க அந்த லேடி அவளோட ஃபைல்ஸ் எல்லாம் தேடி பார்த்துட்டு அவளோட ஃபைலை எடுத்து அவகிட்ட கொடுக்குறாங்க. அதை வாங்கிக்கிட்டு கிட்டி ஹாப்பியாக அங்கேருந்து கிளம்புன அப்புறம் நமக்கு ஜீனா லிம்மை காட்டுறாங்க. அவங்க வேறு யாரும் இல்லை, நம்ம யூரியோட அம்மா தான். யூரி அப்போ ஜூனா லிம்மை மீட் பண்ண வரா. அதுக்கப்புறம் அவங்க கொஸ்டின் பண்ணுறாங்க, உன் ஃப்ரெண்டான ஜூலியானா அவங்க அம்மா அப்பா காலையில் கால் பண்ணாங்க, நீ ஜூலியானா வீட்டில் என்ன பண்ணிகிட்டு இருந்த அப்படின்னு கேட்குறா. நான் சும்மா தான் அவளை விசிட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இல்லை, நீயும் ஜூலியானாவும் அங்கே என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க, அதை அவங்க ஹவுஸ் கீப்பர் பார்த்துட்டாதான் அவங்க வீட்டில் சொன்னாங்க என்கிட்ட அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அது மட்டும் இல்லாமல் ரூமர்ஸ் உன்னை பற்றியும் ஜூலியானா பற்றியும் ஸ்கூல் ஃபுல்லாக இருந்திருக்கா. அந்த டைம் ஜீனா லிமும் இன்னொரு லேடியும் பேசிகிட்டு இருக்காங்க. அதை பார்த்த கிட்டிக்கு அவங்கள எங்கேயோ பார்த்துருக்கோம் அப்படின்னு ஞாபகம் வருது. உடனே ஜீனா லிம் கிட்ட அங்கேருந்து போய், இதே மாதிரி எங்கள் அம்மாவோட ஆல்பமில் நான் உங்களை பார்த்தேன், நீங்கள் 90s படித்த ஸ்டூடெண்ட்டா, எங்கள் அம்மா கூட நீங்கள் இருக்கீங்க ஒரு ஃபோட்டோவில் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. நீங்கள் ரொம்பவே அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறா. அதை கேட்ட ஜீனாலேயும், அப்படியா, அந்த பேரை எனக்கு யாருன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து மூவ் ஆயிடுறா.
அதை பார்த்த கிட்டிக்கு ஏன் இவங்க இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு ஒரு மாதிரி டவுட் வருது. அவளோட ரூமுக்கு போகிறா. அப்போது அவளுக்கு ஒரு கால் வருது. அது யாருன்னு பார்த்தா அவங்க அப்பா தான் அவளுக்கு கால் பண்ணியிருக்காங்க. அங்கே எப்படி இருக்குது பற்றி எதுவுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி அந்த லேடி சொல்லிட்டாங்க அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட சொல்கிறா. அவங்க அப்பா அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப வருஷம் ஆச்சுல்ல, அதனால் அவங்க வந்து மேபி மறந்துருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நீ உன் ஹெல்த் பார்த்துக்கோ, எல்லாமே ஒழுங்காக சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணிவிட்டு அவங்க கால் வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் கிட்டி தூங்கிடுறா அலாரம் செட் பண்ணிவிட்டு. நைட் ஆனதும் அலாரம் அடிக்குது. ரொம்ப டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக எழுந்திருக்கிறா. பார்ட்டிக்கு ஸ்பீடாக ரெடியாகி பார்ட்டிக்கு கிளம்பி போகிறா. பார்ட்டி ஹாலுக்குள்ளே கிட்டி என்டர் ஆகுறா. அங்கே எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக டான்ஸ் ஆடிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவளுக்கு அங்கே யாரையுமே தெரியாது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் மேலே மோதிடுறா. அது யாருன்னு பார்த்தா மின்ஹோ தான். அப்போது அவன் இங்கிலீஷில் சாரி அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் அவள் சொல்கிறா, நீயும் கூட இங்கிலீஷில் தான் பேசுகிற அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறா. அதை கேட்ட குவின்சி நல்லா மாட்டிக்கிட்டியா நோஸ் கட்டு அப்படின்னு சொல்லி அவன் கலாய்க்கிறான் அவனை. அப்போது தே அங்கே வரான். அதை பார்த்த குவின்சி என்ன இவ்வளோ அழகாக இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கிட்டி அங்கே திரும்பி பார்க்குறான். தேக்கு அவளை பார்த்ததில் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அதே மாதிரி கிட்டிக்கும் அப்படி தான். அவனை மீட் பண்ணுவோன்னு நினைக்க கூட இல்லை. 2 பேரும் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நேரில் பார்த்துக்கிட்டதுனால ஹக் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு தேவ் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அங்கே யூரி வந்துடுறா. யூரி வந்து தேவோட கையை கோத்துக்கிறா. அதை பார்த்த நம்ம கிட்டிக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுது. என்ன இது இவங்க 2 பேரும் ஹோல்ட் பண்ணிட்டு நிற்கிறாங்க நம்ம இருக்க வேண்டிய இடத்துல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஷாக்கிங்காக தேவை பார்க்குறா. அதுக்கு அப்புறம் யூரிக்கு அதோட இந்த எபிசோட் க்ளோஸ் பண்ணுறாங்க. இனி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்ககிட்டேருந்து விடைபெறுறது உங்கள் ஜி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.